லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான விவாத பொருள். 69% இருக்கலாம் அல்லது அடுத்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதா இருக்கலாம். இந்த பிரச்சனைன்றது ஒரு பக்கம் மத்திய அரசின் நிலைப்பாடு, நீதிமன்றம், தமிழ்நாடு அரசு, உள்ளுக்குள்ள டேட்டா புள்ளி விவரங்கள்னா எங்க இருக்கு இந்த தீர்வு? எங்க ரொம்ப சிம்பிள் தீர்வு மத்திய அரசு பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை, இந்த 10.5ல வந்து ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா 1 இயர்ஸோட எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட்னஸ் வந்து சரியா சொல்லப்படலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ரெண்டாவது காஸ்ட் மட்டுமே வந்து ஒரு பேசிஸா இருக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா 1 இயர்ஸ் வந்து ஒரு செப்பரேட் குரூப்பா நாங்க கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு டேட்டா 10.5க்கு கேட்கறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணலாம், அது பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 1989 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 50% இந்த இது 20% எம்பிசி பண்ணாங்க. அதுலேருந்து இன்னைக்கு வரையும் எத்தனை வன்னியர்களுக்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வேலையில் கிடைச்சிருக்குன்னு ஒரு டேட்டா இருக்கு இல்லையா? அதை எடுத்தாங்கன்னா மொத்த வேகன்சிஸ்ல எவ்வளவு வேலை கிடைச்சதோ அதை வச்சு ஒரு பேக்கப் லிஸ்ட் கணக்கிடலாம். ஓகே, அதை வந்து 10.5க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன் டேக் இமிடியட்லி. அதை பண்ணலாம். நீங்க முக்கியமான இடம் பாட்னா நீதிமன்றமும் நீங்க சமூகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எண்ணிக்கையை உயர்த்தாதீங்க, அரசு பணிகளில் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கு அந்த டேட்டா கிடைக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இமிடியட்டா கிடைக்கும் சார். 89ல இருந்து எவ்வளவு 1 இயர்ஸ்க்கு வந்து இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கிறது கிடைக்கும். அதை எடுத்து கொடுத்தால் 10.5 ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் 69% இடஒதுக்கீடு வந்து மத்திய அரசு பண்ணலாம். எப்படின்னா 2011 வெளியிடாத வச்சிருக்காங்கல்ல, அதை வெளியிட்டீங்கனாலே போறோம். உடனடியாக வெளியிடணும். வெளியிட்டாலே முடிஞ்சது, பிரச்சனை தீர்ந்து. திலகபாமா நீங்க உடனடியா டெல்லிக்கும் சொல்லி 2011 உடனடியா எடுங்கன்னு சொன்னாலும் இதுக்கு தீர்வு இருக்கு. ரெண்டு பக்கமும் தீர்வு இருக்கு. ரெண்டு அரசுமே மக்களுக்கான அரசா இருக்கணும்னு நினைச்சா செய்யலாம். திமுகவும் இங்க நினைச்சா இதையும் செய்யலாம். அவங்களும் செய்யறதுக்கு மனசுலாம் உங்களோட சமூக நீதி பார்த்த எதிர்பார்ப்பு திமுக அதிகமா இருக்கின்றது. என்னோட கேள்வி என்னன்னா உங்களை மாதிரியே எனக்கும் குற்றச்சாட்டு இருக்கு மத்திய அரசு மேல. எங்களுக்கான இந்த இடப்பங்கீடு வேணுங்கிறதுல நானும் ஆர்வமா இருக்கிறேன். அதுக்கு நம்மள பலப்படுத்திக்கிடுவோமா இவங்க கேட்கிறோம். சமூக நீதிக்கான அரசு எல்லாருமே ஒரு இது நோட் பண்ணி சொல்றாங்க. இடபிள்யூஎஸ்ங்கிறது ஒரு பெரிய சமூக அநீதி அப்படிங்கிற மாதிரி. இடபிள்யூஎஸ்ல 75 கம்யூனிட்டி இருக்கிறது, அதை மறந்துட்டாங்க எல்லாரும். அதுவும் இதை பாதிக்காத அளவில் தான் அதை கொடுத்துருக்காங்க. அது கோர்ட் சொன்ன வழிமுறை வந்து இதை பாதிக்காத அளவில் தான் அது இருக்கு. அதனால எனக்கு ஒரு கண்டு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க 2 கண்டு போகணும். அது ஒரு பெரிய விவாதம். எப்படி பாதிக்கிறது அது இருக்கு. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா மத்திய அரசுக்கு இப்ப இந்த தடவை போன தடவை 303 இருந்தது, இப்ப 293 இடம் பாஜக கூட்டணி பிடிச்சிருக்கு, குறைந்திருக்கிறது. மற்றவங்களை அனுசரிச்சு தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுக்கு தரவுகள் இருக்கு. நீங்க பார்த்துட்டு மறந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது விவாதிக்கப்பட்டது. பழைய டேட்டாவில் தப்புன்னு சொல்லியிருக்காங்களே, பழைய டேட்டா தப்பு கோர்ட்ல அப்டேட் ஃபைல் பண்ணிருக்க சார் இதே அரசு சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க. அதனாலதான் புது தகவல் இல்ல சார். உங்களுக்கு ஏன் மறந்துட்டு நினைக்கிறேன். நிறைய விவாதம் இல்ல யூபி அரசாங்கம் எடுத்த டேட்டா எங்க உச்சநீதிமன்றத்துல அந்த டேட்டாவை வெளியிடுங்கன்னு சொன்னதுக்கு அதுல நிறைய தவறு இருக்கு. அதனால தான் வெளியிட முடியல. அஃபிடவிட் மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்கிறது. அப்ப நீங்க காங்கிரஸையும் குற்றம் சாட்ட முடியாது. இல்ல, காங்கிரஸ் எடுத்த சர்வே ஏன் வெளியிட முடியாது? தப்புன்னு சொன்னா அவங்க தப்பு தான் நிறுத்தி வச்சாங்க. காங்கிரஸ் எடுத்த சர்வே தவறு தெரிஞ்ச முறை எப்படி வெளியிட முடியும் சார்? புதுசா எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க, ஜெனரலா சொல்லியிருக்காங்க. அதனால நாம மத்திய அரசு மாநில அரசு இப்ப இவருக்கு அர்ஜென்ட். இப்ப தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரே ஒரு கேள்வி இதுல சுருக்கமா, மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன ரொம்ப அர்ஜென்ட்? காலையில சலங்கை கட்டிட்டு நிக்கிறாங்களா? நின்னா அவங்க எடுக்கட்டும், இல்லன்னா மத்திய அரசு எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாம் எடுப்பது என்பது இப்போ ஒன்றிய அரசு நோட் அடிச்சா செல்லும். நானும் நோட் அடிக்கிறேன், நோட் அடிச்சு பையில வச்சுட்டு தெரியலாமே ஒழிய அதுக்கு 10 பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. எவனும் அந்த காசை மதிக்கவும் மாட்டான். நான் உள்ளேயா சொல்றேன், அதை அடிக்கிற பவர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்னருக்கும் தான் இருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்ன பிறகு நானும் 500 ரூபாய் நோட் அடிப்பேன், 2000 ரூபாய் நோட் அடிப்போம்னா நீ அடிச்சு வச்சுட்டு தெரியல. அதனால நோ யூஸ். அரசியல் ரீதியா ஒரு கேள்வி. அப்படி பார்த்தா பீகார்ல வந்து நிதிஷ் எடுத்தப்ப அன்னைக்கு ராகுல் காந்தியிலிருந்து அவர் கொடுத்த வாக்குறுதியை ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னா
மதிப்பில்லாத பணம் ராகுல் அடிக்கிறதுக்கு கொடுப்பது ஒன்றிய அரசிற்கான வாக்குறுதிங்கிறேன் நானு. ராகுல் வந்து ஸ்டேட் வைஸ் கொடுக்கல. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்றிய அரசு if we formed the government we will take the social economic community backward community, right? அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த இதத்தான் இன்னைக்கு பிஜேபி கிட்ட சுருக்கமா முடிச்சிருக்கு. இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கையை வந்துட்டு ஒரு உத்தேச அடிப்படையில் நம்ம எடுத்து அதன் அடிப்படையில் தானே 69 கொடுத்தோம். அப்போ அதை வந்துட்டு சரி பண்ணிக்கிறதுக்காக நாங்க ஒரு சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல வந்துட்டு என்ன வலி உங்களுக்கு? ரெண்டாவது கேள்வி, முதல்வர் அவர்களை பார்த்து வழி இல்லங்க, மதிப்பு இல்லன்ற அந்த நோட்டுக்கு மதிப்பு டெஸ்ட் பண்ணுவோம் சார். லீகலா டெஸ்ட் தயவு செய்து உங்களை மாதிரி விவரமானவங்க என்ன உங்களுடைய தீர்ப்புல இருந்து சொல்லுங்களேன். அவர் கோட் பண்றாருல, அது சொல்லுங்க. அதுலதான் நான் சொல்ல வரேன். கடைசி அதை நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், the last word of the Supreme Court. அப்ப என்ன சொல்றது, ஆன்டிகேட்டட் டேட்டா யாரை பார்த்து இந்த ஒண்ணே யாரை பார்த்து அது கேட்டுச்சு? யாரை பார்த்து கேட்டுச்சு? தமிழக அரசை பார்த்து கேட்டுச்சு. ஐயா நான் இந்த ஒண்ணே 102 second constitutional amendment to take away states powers to identify backward classes. Only the president can notify the list that identifies them which parliament can amend thereafter. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இதுல மாற்றம் இத வந்து சுப்ரீம் கோர்ட்ல இது இப்போ 2023 தீர்ப்பு இல்ல பாட்னா நீதிமன்ற தீர்ப்பு, அது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. ஒரு சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட தன்மையை மாநில அரசு தான் தீர்மானிக்க முடியும். அத நாங்க கெசட்ல வெளியிடுவோம். மணிப்பூருக்கு என்ன கொடுக்கல? இருங்க, மணிப்பூர்ல ஒரு நிமிஷம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் வாதம் செய்ய வேண்டிய இடம் இது. மணிப்பூர்ல அவங்களுக்கு வந்து யுகி அந்த குக்கி மக்களுக்கு ஸ்டேட் முடிவு பண்ணிச்சுல, ஏன் அது பிரசிடென்ட் நின்னுச்சு? ஏன் பிரசிடென்ட் போச்சு? இருக்கட்டுங்க, என்ன கேள்வி? நீங்க அண்ணா ஐயனாதனா உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. ஏன் அரசு சரியாக எங்கள் அரசு திமுக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்வது உண்மை. தமிழக அரசு இப்ப இவங்க எடுக்கவே இல்ல. தமிழக அரசு சொல்லிட்டு சும்மா இருக்க போறீங்களா? நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.